அதுதான் எங்களுக்கு வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி பஸ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாமே வந்து அவேர்னஸோடவும் இந்த மாதிரி அனிமல்ஸோட கோ எக்ஸிஸ்டன்ட் ஆகிற அளவுக்கு தான் நாங்கள் இருக்கோம், ஆகிட்டு தான் இருக்கோம். அங்கேயும் ஃபீட் பண்ணுறோம், எல்லாமே நடக்குது. வேக்சினேஷன் கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வேக்சினேஷனை தான் வந்து அதிகப்படுத்தி ஸ்டெரிலைசேஷனை தான் அதிகப்படுத்தணுமே தவிர டாகை வந்து கொண்டு போய் ஷெல்டரில் அடைக்கிறதுல வந்து எந்தவித யூஸும் கிடையாது. புதுசு இப்போ ஒரு டாகை வந்து அங்கேயிருந்து ரிமூவ் பண்ணோம்னா புது வேக்யூம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகி அங்கே புதுசாக டாக்ஸ் வரும்ன்றத முதல்ல நம்ம அவேர்னஸை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ அங்கேயிருந்து டாகை ரிமூவ் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ் கிடையாது, ஏன்னா புது டாக்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ இது வந்து திருப்பி திருப்பி இஷ்யூ தான் ஆகுமே தவிர அதோட அந்த இடத்துல ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி அதே இடத்துல விட்டா அந்த இடத்துக்கு புது டாக் வராது, புது டாக் அது உள்ள விடாது, அதுவும் குட்டி போடாது. அதுதான் வந்து நாங்கள் சொல்ல ட்ரை பண்றோம். ஆனா வந்து இதை மாதிரி புரிஞ்சுக்காம நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டா நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா ரிமூவ் பண்றது சொல்யூஷன் கிடையாது. ஷெல்டர் இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் ஷெல்டர் உருவாக்க முடியாது, நிறைய டாக்ஸ் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே ஷெல்டர்ல போட முடியாது. ஏன்னா டாக் டெரிட்டோரியல் அனிமல், அவங்க ஃபைட் பண்ணுவாங்க, ஒரு டாவுக்கு இன்னொரு டாவுக்கு ஆகாது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த முடிவே சொல்லியிருக்கணும். ஆனா இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காம ஒரு சுவமோட்டோன்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங், அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்றதை நம்ம பார்க்கணும்ல. இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருக்கோட பேக் இருக்க உண்மை அதை பார்க்காம டாக் பைட்னா அதை வேக்சினேஷன் பண்ணி பர்த் கண்ட்ரோல் பண்ணி அதே இடத்துல வாழ விட்டா ஏன் அது பைட் பண்ண போறது? தட்ஸ் த இஷ்யூ இங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்திருக்கிற இந்த ஆர்டர் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு ஆர்டர். இது விலங்குகளுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, முக்கியமா வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப ஆபத்தா முடிய போகுது. இப்ப நம்ம எந்த ப்ராப்ளம்காக நம்ம சொல்யூஷன் தேடிட்டு இருக்கோம்னா நாய் கடிக்குது அப்படிங்கிற பிரச்சனை, அதுக்கான தீர்வு வந்து இவங்க கொடுத்திருக்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க கொடுத்திருக்கிற தீர்வு வந்து அன்சைன்டிபிக். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறைய கண்ட்ரீஸ்ல, பூட்டான்ல எல்லாருமே இதை ட்ரை பண்ணிருக்காங்க நாய்களை அழிக்கிறதுக்கு. அது வந்து எப்பவுமே பேரழிவுல தான் முடியும். என்னன்னா புது நாய் வரும், அதை தடுப்பூசி போட முடியாது, கடிகள் அதிகமாகும், அது ஒரு பிரச்சனை. பிளஸ் நிறைய நாய்களை வந்து நீங்க லட்சக்கணக்கான நாய்களை ஒரு ஷெல்டர்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா வெட்டரினரியன்ஸ், சயின்டிபிக் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஜூனோட்டிக் டிசீஸ் அவுட் பிரேக், பெரிய பெரிய வியாதிகள் பரவும். ஏன்னா நம்மளோட தெருக்களை உடனே வந்து ஒரு பன்னியோ பாம்பு எலி இதெல்லாம் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆக்கிரமிக்கும் போது இது வந்து எப்படி எங்க போய் முடியும்னே சொல்ல முடியாது. அதனால இது விலங்குகளுக்காக மட்டும் நாங்க சொல்லல, இது மெயினா வந்து நீங்க எந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அட்ரஸே ஆகாது, மாறாக இது கூட்டும் அந்த பிரச்சனையை. அதனால நம்ம என்ன வந்து ப்ரூவன் சொல்யூஷனோ சயின்டிபிக் சொல்யூஷனோ ஏபிசி ரூல்ஸ் படி அது பண்றதுதான் நியாயம். இது மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு வந்திருக்குங்கிறது எங்களுக்கு யாருக்குமே புரியல.